ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ தேங்கோட மைக்யூட் பொண்டாட்டியோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் தாயாங்க ஒரு குட்டி சண்டை வந்திருக்கும். எதனால அப்படின்னா, நீங்கள் தாயாங்க சேவ் பண்ணுறதுக்காக தாயாங்கிட்ட நிறைய உண்மையை மறைச்சிருப்பீங்க. ஸோ அதனால தாயாங்க கோவமாக இருந்திருப்பான். ஸோ அப்போ தாயாங்க ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அவன் அப்படியே போயிருப்பான். நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ், உங்கள் 2 ஹேண்டும் உங்கள் தலைக்கு மேலே அப்படியே பின்னாக இருக்குது. உங்கள் கால் 2ம் அப்படியே கட்டி இருக்கு. உங்கள் வாயை அப்படியே பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ், நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களால் கத்தக்கூட முடியல. அப்படியே ஆப்போசிட்டில் 2-3 பேர் அப்படியே பயங்கரமாக உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க, ஒரு மாதிரி ஈவிலாக. நீங்கள் அவனுங்களை அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அதில் ஒரு பர்சன், டேய் வேற லெவல்டா, முடிச்சுட்ட எப்படா அப்படின்றதுக்குள்ள எப்படா தூக்குன? அதெல்லாம் அப்படிதான் ஐயாவோட ஸ்பெஷலு. அப்பா, இவளை தூரத்துலேருந்து பார்த்தே அப்படியே மூடு ஏறுதுடா. இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும். என்னடா இந்த தாயாங் பையன் இவளை ஒன்றுமே பண்ணல போல, கல்யாணம் ஆனாலும் இவ ஃப்ரெஷ்ஷாக தாண்டா இருக்கா. பெட்ரா தாங்க கொடுத்து வைக்கல, நம்மளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு, நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஏய் நான் பேசிகிட்ருக்கீங்க, அவள் ஃபர்ஸ்ட் எனக்கு தான், நான் போடுற பிச்சை தானே நீங்கள் போய் தின்னுவீங்க. எப்போ என்ன முந்திட்டு போகிறீங்க? டேய் இல்லைடா அம்மா இருக்கா, அப்படி சொல்ல வரல. அப்புறம் வேறு எப்படி சொல்கிற? சரி ஐயாக்கு மூடு ஏறுது, 2 பேர் வெளியே போகிறீங்களா? டே மறக்கா, நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோண்டா. தப்பு, அவள் என் ப்ராப்பர்ட்டி, வேறு யாரும் பார்க்கவே கூடாது, என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனுங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சி விட்டு மார்க் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலோடு வந்துட்டுருக்கான். இப்போ இந்த சைட் தாயாங் தான் ஜங்குக்கூட காலேஜில் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போது அரௌண்ட் ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டுருக்கிற டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ தாயாங், ஜிம்மன், ஜேகே 2 பேரும் அங்கே இருக்க மானிட்டர் ரூமில் தான் உட்காந்து ஒரு சிசிடிவியாக பார்த்துட்டே இருக்கானுங்க. ஸோ அப்போது அரௌண்ட் இப்போது அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 9 o'clock இருக்கும். கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜங்குக் தான், டேய் வயனங்க வயனா, அவன் நேரம் காலேஜ் வந்துருப்பாளேடா. டேய் நான் சிசிடிவியில் அவளை பார்க்கவே இல்லை. சரி ஏதோ மிஸ் ஆகிருக்குன்னு நினச்சி நான் லிஸ்ட்டு செக் பண்ணுறேன், அதுலேயும் அவள் பேர் இல்லை. சின்னடா என்னாச்சு வயனங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். என்ன பஞ்சன் வைக்கலையா? டே அவன் மறந்துருப்பா. ஏய் வயன் மறக்குறாளா? டே வந்துருப்பாடா, டேய் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான். இப்போ தாயாங்க உங்களுக்கு கால் பண்ணுறான், ரிங் போவே இல்லை. என்ன ரிங் போவே இல்லைன்னு வருது? டேய் ஜங்குக் அவள் கிளாஸில் தேடு அப்படின்ற மாதிரி இப்போ தாயாங் உங்கள் கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கான். இப்போது உங்கள் கிளாஸ் தான் செம்மையாக கத்திக்கிட்டு, பிகாஸ் நீங்கள் தான் வரல, ஸோ செம்மையாக கத்திக்கிட்டு அடிச்சுட்டு விளையாண்டுட்டு பயங்கர சவுண்டாக இருக்கும் உங்கள் கிளாஸ் மட்டும். அப்போது வெளியே ஒரு பொண்ணு பயங்கரமாக பயந்துட்டு நின்றுட்டுருக்கா, கையெல்லாம் பசிஞ்சிட்டு. அவளுக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் மார்க்கோட வேலை தான் சொல்லிட்டு. அவள் செம்ம பயத்தில் நின்றுட்டுருக்கா. இதெல்லாம் தாயாங் சார் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக தாயாங், ஜிம்மன், ஜேகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே உங்கள் கிளாஸ் மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அப்படி நிமிர்ந்து பார்க்குறா. அவங்க 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு செம்ம பயத்தில், தாயாங் சார் என்ன தெரியுமா? சார் வயன் மேம் வயனா, எனக்கு என்னாச்சு? அவள் காலேஜ்க்கு வந்தாளா? இல்லை சார் வரல. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செம்ம நவாஸாக கேட்டுட்ருக்கான்.
அப்போ ஜிமனும் ஜங்குக்கு தான், டேய் லூசாடா நீ, அது பொண்ணு, அது காலேஜ் பொண்ணு, இப்படியே கத்துவ, டேய் சின்னடா இவ, இருடா நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின், மா ஒயின் தெரியுமா உனக்கு? என்னோட கிளாஸ் மேம் தான். என்னாச்சு, ஒயின் நீ கிளாஸ்க்கு வரல, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லை இல்லை சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? என்ன சொல்லணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இங்கே செம்மையாக பயந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அது சார் எனக்கு பயமாக இருக்குது சார், நான் சொன்னேன்னா ஏதாவது ஆயிடும். என்ன ஆக போகுது? எங்கே பார், நான் போலீஸ், புரியுதில்ல, என்கிட்ட நீ என்ன வேணா சொல்லலாம். அது சார் இங்கே வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக், டேய் வாடா அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் அந்த பொண்ணை ஜங்குக்கோட ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஆஃபீஸ் ரூமில் தான் ஜிம்மன், ஜங்குக், தாயாங் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே அந்த சைடு இந்த சைடு பார்த்துட்டு அப்படியே கையை பிசைஞ்சிட்டே இருக்கா. அப்போ ஜிமினா தான் அந்த பொண்ணுக்கு அப்படியே தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, குடி, இங்கே பாரு, நர்வஸ் ஆகாத, ஓகேவா? இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கோம், உனக்கு எதுவுமே ஆகாது, இப்போ என்ன ஆச்சுன்னு நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு தண்ணி எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியை வச்சுட்டு அப்படியே ஐஸு க்ளோஸ் பண்ணி ஒரு பெருமூச்சு விடுறா. சாரி சார். ஏன் சாரி அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் கேட்குறான். இல்லை என்னால் தான் இப்போ வயன் மேம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னாலையா? ஒன்னால என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்போ தான் கேட்குறான். அது சார் சார் மார்க்கால தான் சார். என்ன மார்க்காலையா? அவன் என்ன பண்ணா? அவனுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அது அது சார் அது வந்து இங்கே பாருமா, சொல்கிறியா இல்லையா, இது முக்கியமான விஷயம் அப்படி சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு, சார் சார் நான் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிடு. இப்போ அந்த பொண்ணு, உங்களுக்கும் மார்க்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லி முடிக்கிறா. அப்போது தாயும் அது கேட்க அப்படியே அவனுக்கு வெறி ஏறுது. இதெல்லாம் நீங்கள் அவன்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே தான் கோவம் வருது. அவன் அப்படியே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பொண்ணு, சாரி சார், மேம் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இதெல்லாம் நடந்துருச்சு. நான் அப்போ கூட சொன்னேன், சார்கிட்ட சொல்லிடலாம், உங்கள் சார் உங்கள் ஹஸ்பண்ட் போலீஸ் தானே, சொல்லிடலான்னு சொன்னேன். அதுக்கு மேம் இல்லை வேணாம், நம்மளே பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேம் அசிங்கம்மா வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் போட்டுருவேன்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்தது. உங்களை வச்சு தான் மேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார். ஐம் ரியலி சாரி சார். உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், அட்லீஸ்ட் ஜங்குக் சார்கிட்டையாவது சொல்லலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஆனால் பயமாக இருக்குது சார், எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. அதுதான் சார், ரியலி சாரி. எனக்கு தெரிஞ்சு மார்க்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் சார் அப்படின்னு சொல்லிவிடு. அந்த பொண்ணு அப்படியே பயத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் தாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? அது அன்னைக்கு என்ன ஒரு இடத்துல வச்சிடணும், மேபி அந்த இடத்துல கூட மேமா வச்சிருக்கலாம். உனக்கு அந்த இடம் தெரியுமா? தெரியும் சார். டே ஜங்கோக் போலாண்டாவி அப்படி சொல்லிவிட்டு இப்போது விமென் கோக் அந்த பொண்ணு அப்படி சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே அப்படியே காரில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ தயங்குக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்க மேலே. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கர கோவத்தோட அப்படியே அங்கே அந்த இருக்க கார் கண்ணாடியை பயங்கரமாக குத்துறான். அப்போது ஜங்குக் தான், டேய் என்ன பண்ணிட்டுருக்க, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா அவள் என்கிட்டருந்து இதை மறைச்சிருப்பாடா, எவ்வளோ ஒரு வாரமாக எங்கள் 2 பேத்துக்கும் சண்டுடா, என்னன்னு கேட்குறேன், ஒரு வார்த்தை கொடு, இதுதான் தாயாங் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறடா. நான் அப்போவே யோசித்தேன் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு. எனக்கு வெறி ஆகுதுடா, எனக்கு அவனை பார்த்து
என் கையால் தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாயாங் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சீன் கட் பண்ணி இப்போது நீங்கள் தான் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே அப்படியே மார்க் அப்படியே லேண்ட் ஆகிருக்கான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஏ செல்லக்குட்டி, நான் ரசகுல்லா பேச முடியலையா? நீ பேசின ஓவராக துள்ளுவ, அதனால தான் பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்கேன். பேபி, இப்போ நான் கொடுக்குறத நல்லா என்ஜாய் பண்ணு பேபி. நான் என்ன பேபி? ரசகுல்லா? என்ன ரசகுல்லா? ஏ குலாப் ஜாமுன், உன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. குலாப் ஜாமுன், யூ ஆர் மை பிரின்சஸ் குலாப் ஜாமுன். இப்படிலாம் நீங்கள் அழுக்கக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ மார்க் உங்களோட பாடி ஃபுல்லாக அவங்களோட ஹேண்ட் பயங்கரமாக ரோம் ஆகுது. நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பிகாஸ் உங்கள் கை கால்லாம் கட்டியிருக்கு, உங்களோட வாயு பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்கு. ஸோ அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இப்போது மார்க் உங்களை பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தாயம் சீக்கிரமாக வந்துடு தாயம். தாயங்க மிஸ் தாயம். தாயங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தாயம். இன்னும் மன்னிச்சிரு தாயம். தாயங்க சீக்கிரம் வா தாயம் அப்படின்னு சொல்லிடு. உங்கள் மைண்டு ஃபுல்லாக தாயாங் 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 மட்டும்தான். இப்போது மார்க்கு தான் உங்கள் செஸ்ட்டோட செஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வரான். அப்போ அவனுக்கு லைட்டாக செஸ்ட்டில் ஏதோ குத்துது. ஏ பொண்டாட்டி, நாடு இது மை குலாப் ஜாமுன். நாடு இது ஒரு மாதிரி குத்துதுடி, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, இதை அப்படியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாலி செயினை தான் கழட்ட போகிறான். நீங்கள் என்ன குலாப் ஜாமுன், என்னடி சொல்ல வர? இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குடி புருஷனுக்கு, ஸோ அதனால் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது அப்படியே கழட்டுறான். அவங்க ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ். அவங்களுக்கு தாலி கட்டி விட்டுருப்பான்ல, ஸோ அது அப்படியே ஞாபகம் வருது. நீங்கள் அவ்வளோதான், அவங்களோட பாடியில் உயிரே இல்லை. அது அப்படியே கல்லடி தூக்கி வீசிடுறான். அது போய் அந்தாண்ட விழுந்துடுது. நீங்கள் அது போய் விழுக்கிற டைரக்ஷனில் அப்படியே பார்த்துக்கிறீங்க. உங்களால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் அவ்வளோதான், அங்கவே டெத்து. இப்போது என்ன நடந்தால் என்ன, நம்ம இனிமேல் தாயாங்குக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக இருக்கீங்க. அங்கே ஐஸ்லேருந்து டியர்ஸ் கூட வரல. இப்போ நீங்கள் வெறும் பாடி மட்டும்தான் இருக்குது. உங்கள் சோல் உங்ககிட்ட இல்லவே இல்லை. அவ்வளோதான் தாயம், அவ்வளோதான் தாயம். உனக்கும் இருக்கு ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான் தாயம். இனிமேல் நான் எப்படி தாயவங்க மூஞ்சில் மொழிப்பேன்? அவ்வளோதான் தாயவங்க, அவ்வளோதான் தாயவங்க, அவ்வளோதான் தாயவங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் தாயவங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐ லவ் யூ தாயவங்க. இந்த 3 வார்த்தைக்காக தானே வெயிட் பண்ணோம். ஐ லவ் யூ தாயவங்க, ஐ லவ் யூ ஸோ மச் தாயவங்க. எனக்கு இந்த வேலை பிடிச்சது நீங்கள் மட்டும்தான் தாயவங்க. தாயவங்க ஐ லவ் யூ தாயவங்க, அவ்வளோதான் தாயவங்க. எல்லாமே லைஃப் இனிமேல் நிம்மதியாக இருக்கு தாயவங்க. நான் செத்துட்டேன் தாயவங்க, நான் ஆல்ரெடி செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போது
அவன் அப்படியே உங்கள் சாரியோட ஹூக்க எல்லாத்தையும் கலட்டி அப்படியே தூக்கி வீசுகிறான். இப்போது அவன் உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி மேக் பண்ணுறான். அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வலிக்கல. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக தாயாங் 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 மட்டும்தான் தெரிகிறாரு. தாயாங் கூட இருந்த க்யூட் மெமரிஸ்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் கத்தல, ஸ்ட்ரகிள் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படி ஒரு ஸ்டோன் ஆட்ட படுத்துட்ருக்கீங்க. இப்போது அவன் உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே இப்போது உங்களோட இன்னர்ஸோட ஓகேயும் அன்கிளிப் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதான். உங்களோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. நீங்கள் தயங்க மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. இப்போது அவன் அப்படியே அவனோட மவுத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் செஸ்கிட்ட வச்சு அப்படியே சக் பண்ணுறான். நீங்கள் அப்படி அழுகிறீங்க, வெளியே சவுண்டே வராமல். தாயாங், சாரி தாயாங், சாரி தாயாங், சாரி தாயாங், அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிடுச்சு, நான் செத்துட்டேன் தாயாங். நீ தொட வேண்டிய இடத்த இன்னொருத்தர் தொட்டுட்டு இருக்கான் தாயாங், அவ்வளோதான். இனிமேல் நீ என்னை பார்க்க வேண்டாம் தாயாங். இனிமேல் நீ வந்து என்னை காப்பாற்றிட்டு போய் ஒரு யூஸும் இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபாலின் ஆகுது. இப்போது டோரை ஒட்டச்சிக்கிட்டு இப்போ ஒரு பர்சன் அப்படியே உள்ளே வராங்க. அது நம்ம தாயாங் தான். தாயாங், சிம்மன், ஜங்குக் 3 பேரும் நீங்களும் அவனும் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு தாயாங்குக்கு உயிரே இல்லை. அவன் அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கும் சிம்மனும் அப்படியே டர்ன் பண்ணிட்டானுங்க. இப்போது மார்க்கு தான், டே மச்சான் ஏன்டா அதுக்குள்ளே வந்தீங்க, எப்போ தாண்டா அப்படியே உள்ள சோறுக்கலான் இருந்தான், அதுக்கூட அதுக்குள்ளே வந்துட்டீங்க. டே மச்சான் இவன் ஃப்ரெஷ்ஷு தாண்டா, அவளோடது கொஞ்சம் ட்விட்டாக தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மார்க் திரும்பியும் உங்களுக்கு கிஸ் பண்ண போகிறான். அப்போது சிம்மன் தான், டே மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்கு, டே மச்சான் சிஸ்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே தாயாங் அப்படியே டியாரி ஐஸோட அப்படியே நின்றுட்டுருக்கான். அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபாலன் ஆகுது. தாயாங்க பார்க்க தாயாங் பார்த்துட்டியா தாயாங், எல்லாம் முடிஞ்சு போச்சு தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. தாயாங் அப்படியே ஓடி வந்து அவனை ஒரே ஒரு எத்து தான், அவன் அப்படியே கீழே உருண்டு போய் விழுகிறான். இப்போது ஜங்குக்கும் ஜம்மனும் சேர்ந்து அவனை அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் அப்படியே அவங்க தியரிஸோட பார்த்துட்டு அப்படியே அவங்க தலையை அந்த சைட் திருப்பிக்கிறீங்க. அவங்களுக்கு தாங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. தாயம் அப்படியே அவனோட ஷர்ட்டை கழட்டி உங்கள் மேலே போட்டு விட்டுட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். என்ன பாருடி, சாரிடி நான் லேட்டாக வந்துட்டேன்டி, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். நீங்கள் தயவங்க பார்க்கவே இல்லை. தயவங் என்னை விட்டு போங்க தயவங், என்னை விட்டு போங்க தயவங், நான் நல்லவே இல்லை தயவங், நான் நல்லவே இல்லை தயவங், என்னை விட்டு போங்க தயவங். பொண்டாட்டி என்னோட பேசிகிட்ருக்கு, என்னது நான் உங்கள் பொண்டாட்டிலாம் இல்லை தயவங், நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை தயவங், நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை தயவங், என்னை விட்டுட்டு போக தயம், நான் அழுக்கு தயம், நான் அழுக்கு, நீங்கள் ரொம்ப பியூர் தயம், நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க தயம் அப்படின்னு சொல்லிடா. நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. உடனே தாயம் அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணி அவனை பார்க்க வச்சு, இங்கே பாருடி, நான் தயம் பேசுகிறேன்டி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட தாயம் உங்களை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே தயவங்க பார்க்குறீங்க டியோரியஸோட. அவங்களால தயவங்க ஃபேஸ் பண்ணவே முடியல. இங்கே பாரு, என்ன நடந்திருந்தாலும் நீ எந்த தான்
அப்படிலாம் நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன். நீ என்னோட ஜெம்மடி, நீ என்னோட ஜெம், புரியுதா? நீ என்னோடது. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இப்போது ஜம்மனும் ஜங்குக்கு தான், டேய் சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜம்மன் சொல்கிறான். உடனே இப்போது தாயம் அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே கார்கிட்ட ஓடுறான். அப்போது அவங்க கூட அந்த குட்டி பொண்ணு வந்திருப்பாள்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட், அவள் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா காருக்குள்ளே. உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, மேம் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சார்கிட்ட சொல்லலான்னு, ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கா. இப்போ தயாங் தான் அவளை பார்த்துக்கோ, நான் கார் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை ட்ரைவ் பண்ணிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறான். இப்போ அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸில் தயாங்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டான், உங்களை அட்மிட் பண்ணுறான். இப்போ அப்படியே ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஆகுது. இப்போது ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ தாயாங் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ரூமில் உட்காந்துட்ருக்கான். இப்போது டாக்டர் தான், சி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் தாயாங், ஒன்றும் நடக்கலை, நல்ல வேலை நீ போய் காப்பாற்றின தாயாங், வேறு எதுவுமே நடக்கலை, ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பட் ஆனால் என்ன மென்டலி ரொம்ப அஃபெக்டாக இருக்கா. ஃபிசிக்கலி லைட்டாக தான், பட் மென்டலி ரொம்ப அஃபெக்டாக இருக்கா தாயாங், நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் அப்படியே தாங்க அனுப்பி விடுறாங்க. இப்போ தாயாங் அவங்க ரூமுக்கு தான் வரான். அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இப்போ தாயாங் உங்கள் வார்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க, உங்களை பார்க்குறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் கண் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். சாரி வஹன், சாரிடி, உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது. அன்னைக்கு உன்னை விட்டு போனனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. உன் கூட சண்டை போடாமல் நான் போயிருக்கணும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குடி உன்னை விட்டு போகுது. என்னால தான், என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் நீ இப்படி இருக்கு. ஐம் சாரிடி, ரியலி சாரிடி. ப்ளீஸ் டி பாப்பா, என்னை விட்டு மட்டும் போயிடாதடி. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லடி, எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாத பாப்பா அப்படி சொல்லிட்டு தாயாங் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட வார்டுக்குள்ளேருந்து பயங்கரமான சவுண்டு கேட்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் மார்க், என்னை விட்டுரு மார்க், ப்ளீஸ் என்னை விட்டுடு, ப்ளீஸ் 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 என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. தாயாங் டேப்லெட்லாம் வாங்க போயிருப்பான், அதுக்குள்ளே இவ்வளோ சவுண்டு கேட்டிருக்கோம். இப்போது உங்கள் கூட நர்ஸுங்க தான் உட்காந்து, ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, நீங்கள் சேஃப் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு பயங்கரமாக கத்தி அங்கே இருக்க எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வீசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தாயாங் அந்த சவுண்டு கேட்டு அப்படியே வார்டுக்குள்ளே அப்படியே ஓடி வரான். இப்போ நர்ஸ் தான், சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், அவங்க பயங்கரமாக கத்திட்ருக்காங்க. சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் சார். அது வந்து நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே நர்ஸ்லாம் அப்படியே வெளியே போயிடுறாங்க. இங்கே நீங்கள் மார்க் என்னை விட்டுரு மார்க், ப்ளீஸ் மார்க், மார்க் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே இந்த மூலையில் உட்காந்துட்டு உங்கள் நீஸ்லாம் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உடனே தாயாங் அப்படியே கீழே உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, எங்கள் பாரடி பொண்டாட்டி நான் தாயாங் வந்திருக்கேன், தாயாங் 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 என்னை காப்பாந்து தாயாங், தாயாங் நீங்கள் எங்கே போனீங்க தாயாங், உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அவன் இங்கே எல்லா இடத்துலையும் டச் பண்ண தாயாங், தாயாங் எனக்கு பற்றி கூட்டிகிட்டு போயிருங்க தாயாங், தாயாங் இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல தாயாங், தாயாங் நம்ம எங்கேயாவது போயிடலாம் தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தாங்க ஹக் பண்ணி லிட்டரலி பேபி மாதிரி அழுதுட்ருக்கீங்க. தாயாங்குக்கு நீங்கள் இப்படி இருக்கிறத பார்க்க அவனுக்கு கில்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.